வெல்கம் டு மினிட்ஸ் வித் மனவாளன். ஏற்கனவே நம்ம 2 வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண மாதிரி ஹாப்பியாக ஒரி பண்ணாமல் உங்கள் வாழ்க்கையை ஜோஸாக வாழ்ந்துட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வாழ்க்கையை வாழும்போது நம்மளுக்கு நிறைய ஹர்டில்ஸ் வரும். அந்த ஹர்டில்ஸ் எல்லாம் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு நமக்கு மெயினாக ஒன்று வேணும், பணம் வேணும். அஃப்கோர்ஸ் அதை தவிர வாழ்க்கையில் நமக்கு வேண்டியது, என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் படி, human asset. More valuable property to be created is the human asset. இது என்ன சார், ஃபிக்ஸட் அசட்னு தெரியும், கரண்ட் அசட்ஸ் தெரியும், நீங்கள் காமர்ஸில் சொல்லி கொடுக்காதெல்லாம் வந்து பேசுகிறீங்களே அப்படின்னு. அதெல்லாம் வந்து பிஸ்னஸ்க்காக உள்ள அசட்ஸு. நம்ம இப்போ க்ரியேட் பண்ண போகிறது, இட் இஸ் கம்மிங் அட் அ பர்மனண்ட் அசட் கால்டு ஹியூமன் அசட். இது நம்ம லைஃப் பேலன்ஸ் ஷீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்ம லைஃப்பை ஸ்மூத்தாக லீட் பண்ணுறதுக்கு ஹியூமன் அசட் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஹியூமன் அசட்னா என்ன? ஹூ இஸ் தட்? நம்மளை சுற்றி எல்லாருமே இருக்கிறவங்க எல்லாம் ஹியூமன் தான், எல்லாம் குட் ஹியூமன் தான். என்னுடைய ஆஃபீஸில் 1000 பேர் இருக்காங்க, 1000 பேர் நல்ல ஹியூமன். பட் என்னுடைய ஆஃபீஸில் இருக்கிற 1000 பேரில் 2 பேர் மேபி மை ஹியூமன் அசட். அப்போ அந்த ஹியூமன் அசட்டுன்றது ரொம்ப லிமிட்டட் நம்பர். In my 70 years of life, I have got only 30 numbers of human assets. But என்னுடைய acquaintance with the human is 30,000 people maybe. நம்ம மூவ் பண்ணியிருப்போம், அந்த ஹியூமனோட நம்ம வாழ்க்கையை நடத்தியிருப்போம், எல்லாமே நடந்திருப்போம். ஆனால் ஹியூமன் அசட்டுன்றது நம்ம ஹவு டு ஐடென்டிஃபை அ ஹியூமன் அசட். அந்த ஹியூமன் அசட்டுக்கு மெயின் வந்து நமக்கு வந்து பேசிக்காக அந்த ஹியூமன் அசட் மேலே கான்ஃபிடென்ஸ் இருக்கணும், ஒரு அஃபெக்ஷன் இருக்கணும், ஒரு கேரிங் இருக்கணும். நம்மளுடைய இஷ்யூஸை அவர்கிட்ட ஷேர் பண்ணும்போது ஒரு சூத்திங் எஃபெக்ட் இருக்கணும். அவர் சைட்லேருந்து அதுக்கு ரெசிப்ரோகேஷன் இருக்கணும். ஒரு பாண்டேஜ் பிட்வீன் 2 ஹியூமன், ஒரு ஸ்ட்ராங் பாண்டேஜ் டு பி கிரியேட்டட் டு மேக் இட் அ ஹியூமன் அசட். அப்போ இந்த ஸ்ட்ராங் பாண்டேஜ் இருக்கும்போது நமக்கு ஒரு மாரல் சப்போர்ட், ஃபிசிக்கல் சப்போர்ட், ஃபைனான்ஷியல் சப்போர்ட் எல்லாமே இந்த ஹியூமன் அசட்டு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ திஸ் இஸ் கால்டு ஹியூமன் அசட்ஸ், ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் அசட்ஸ். நவ் அப்சர்வேஷன் ஆஃப் ஹியூமன் அசட்ஸ். செகண்ட் பாயிண்ட், ஒரு ஹியூமன் அசட் நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணிட்டீங்க. ஸோ இமீடியட்டாக அவர்கிட்ட எல்லா பாண்டேஜஸை க்ரியேட் பண்ணி அதை ஹியூமன் அசட்டை கிளாஸிஃபை பண்ண முடியுமா? லைக் நீங்கள் பேங்க்கில் ஒரு அமௌண்ட்டை போட்டிங்கன்னா கரண்ட் அசட்டில் கொண்டு போய் நம்ம சேர்த்துடுறோம், கேஷ் பேங்க்கில் சேர்த்துடுறோம். பட் அந்த மாதிரி ஒரு அசட்டை க்ரியேட் பண்ண முடியுமா லைஃப்பில்? அந்த மாதிரி பண்ண முடியாது. அப்போ ஒரு அப்சர்வேஷன் பீரியடில் நம்ம அந்த ஹியூமன் அசட்டை வச்சுருக்கோம். அந்த அப்சர்வேஷன் பீரியட் என்ன? டில் வி கெயின் ஃபுல் கான்ஃபிடன்ஸ் ஆன் த ஹியூமன் அசட். ஃபார் எக்ஸாம்பிள், வித் மை ஹியூமன் அசட் ஐ ஸ்டார்டட் ஷேரிங் மை குட், பேட், அக்லி. ஆன் த அக்லி சைட் நோ ஒன் நோஸ் எக்ஸப்ட் மை ஹியூமன் அசட். அந்த ஹியூமன் அசட் வந்து அந்த பாயிண்ட்டை கொண்டு போய் என்னுடைய அக்லி சைடை கொண்டு போய் எக்ஸ்போஸ் பண்ணி என்னை வீக்காக்கி கிரிட்டிசைஸ் பண்ணி பேக் பைட்டிங் பண்ணாருன்னா it is not my human asset. We cannot travel with that bondage created asset. அப்போ அவங்கள இங்கே ட்ராப் அவுட் பண்ணணும். அப்போது முதல்ல நம்ம ஐடென்டிஃபை பண்ணும்போதே கரெக்டாக பண்ணிடணும். ஐடென்டிஃபை பண்ணதில் அப்சர்வேஷன் ஸ்டேஜில் ட்ராப் அவுட்ஸ் எடுத்துட்டா ஏர்லி ஏஜில் ஹியூமன் அசட்ஸை வந்து. ஸோ இந்த தேர்ட் பாயிண்ட் இஸ் கிரியேஷன் ஆஃப் ஹியூமன் அசட். இந்த ஹியூமன் அசட்டை நம்ம பாண்டேஜ் மூலமாக க்ரியேட் பண்ணி ஓன் பண்ணணும். அப்போ அந்த அசட்ஸை எப்படி ஓன் பண்ண முடியும்? நமக்கு நான் சொன்னாலே ஒரு 30 அசட்ஸில் வந்து ஒருத்தர் வந்து என்னுடைய நெய்பர், நான் பிறந்து வளர்ந்தப்போ என் கூடயே இருந்து நெக்ஸ்ட் ஹவுஸில் இருந்தவர். இன்னைக்கு வரைக்கும் 65 years we are குட் ஹியூமன் அசட்ஸ், மெயின்டைனிங் த ஹியூமன் அசட்ஸ், பாண்டேஜ் ரிலேஷன்ஷிப். என்னுடைய அக்ரி காலேஜில் படித்தவங்கள ஃபியூ பீப்புள் ஆர் மை, நான் பேங்க்கில் ஜாயின் பண்ண ஒன்றே இருந்ததில் மெனி பீப்புள் ஆர் மை ஹியூமன் அசட்ஸ் ஐ அக்குமுலேட்டட். அப்புறம் லைஃப் லாங் 30 years ட்ராவலில் வெரி ஃபியூ ஹியூமன் அசட்ஸ் வி குட் அக்குமுலேட். இப்போ ஆன் ரிட்டைர்மெண்ட் இந்த லாஸ்ட் 10 yearsல 2 ஹியூமன் அசட்ஸ் தான் ஐ கேன் ஐடென்டிஃபை. ஸோ அப்போது ஏர்லி ஏஜில் கொஞ்சம் ஹியூமன் அசட்ஸ் இருக்கும். தட் இஸ் வை ஐ டோல்ட் இட்ஸ் அ பர்மனெண்ட் அசட். ஒரு அசட்டை க்ரியேட் பண்ண அந்த அசட்டோடு நம்ம ட்ராவல் பண்ணணும் அந்த அசட்ஸை. ஸோ இந்த க்ரியேஷன் ஆஃப் ஹியூமன் அசட் இருந்தால் தென் ஆல் யுவர் ஒரிஸ், உங்களுக்கு வாழ்க்கையில் நடக்கக்கூடிய எல்லா ஒரிஸையும் எவ்வளோ கான்ஃபிடென்ஷியல், எவ்வளோ பர்சனலாக இருந்தாலும் ஒரு சூட்டபிள் ஹியூமன் அசட்ஸ் whom you identified as who has got a compatibility and you get some easiness, லைஃப்பில் ஒரு சின்ன கம்ஃபர்ட் கிடைக்குதோ அவங்கக்கிட்ட அதை ஷேர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய. ஸோ அவங்க சின்ஸ் தே ஆர் குட் டு யூ,
they will suggest a correct decision to you, correct solution to the issues. ஸோ ஒரு இஷ்யூ ஒரு ப்ராப்ளமாக இருந்ததுன்னா அது ஒரு ஒரிஸ்குள்ளே போகாமல் அதை நம்ம ஹியூமன் அசெட்டில் நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம். சிலவங்களை அஃபிஷியல் பர்பஸ், சிலவங்களை பர்சனல் பர்பஸ், அந்த மாதிரி யார் நமக்கு மோஸ்ட் கம்ஃபர்டபுள் ஃபார் இந்த பர்டிகுலர் இஷ்யூக்காக அவங்கக்கிட்ட நம்ம ஷேர் பண்ணால் they will give you the correct decision, because அவங்களுக்கு நம்மளோட மைண்ட் செட் தெரியும், நம்ம என்விரான்மெண்ட் தெரியும், நம்ம ஃபைனான்ஸ் லெவல் தெரியும், நம்மளுடைய எல்லா ஸ்டேட்டஸும் தெரியறனால he can suggest us a proper solution. நம்மளா மண்டையை போட்டு உடைக்கிறது பதிலாக it is. So most valuable property in this world is human asset. அந்த ஹியூமன் அசெட்ஸு 3 பாயிண்ட்ஸில் நம்ம எப்படி க்ரியேட் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் ஹியூமன் அசெட். எல்லா ரிலேட்டிவ்ஸும் ஹியூமன் அசெட்டாக கிடையாது, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் ஹியூமன் அசெட்டாக கிடையாது. அப்போ நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் how to identify human assets. Then how to observe the human assets before creating a full bondage. Permanent assets புக்குகளை கொண்டு வரதுக்கு முன்னால் அப்சர்வேஷன் பீரியடில் இருந்து if they gain confidence on us, we gain confidence on them to create that property. டாக்குமெண்டேஷன் படிக்கிற மாதிரி தான் இது. ஸோ நெக்ஸ்ட் இஸ் கிரியேஷன். க்ரியேட் பண்ணிட்டா அந்த பாண்டேஜை லைஃப் லாங் நாங்கள் கொண்டு போகணும். வி ஷுட் பி மியூச்சுவலி சப்போர்ட்டிங் ஈச் அதர், ஃபைனான்ஷியலி, ஃபிசிக்கலி, மாரலி. அவருக்கு ஒரு கஷ்டம்னா நமக்கும் ஒரு கஷ்டமாக இருக்கும், அவருக்கு ஒரு ஹாப்பினஸ்னால் நமக்கும் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, கிரியேட் மோர் ஹியூமன் அசெட்ஸ், ஈஸ் யுவர் லைஃப் பை ஷேரிங் ஆல் யுவர் issues to the human sense, lead a happy life. Bye from Manavalan, Minutes with Manavalan.